விமோச்சனமே கிடைக்காத 3 பாவங்கள். இந்த 3 பாவங்களை செய்பவர்களுக்கு அந்த பிறவிலேயே அதற்கான தண்டனையும் கிடைத்து விடுகிறது. இந்த பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து தப்பிக்க எந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் அதில் தோல்விதான் கிடைக்கும். கோவில் கோவிலாக சென்றாலும் கூட அந்த தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யாது. எத்தனை பெரிய பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பாவத்திற்கான தண்டனையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதுதான் விதி. இதை மாற்ற யாராலும் முடியவே முடியாது என்பதை நினைவில் கொண்டு செயல்பட்டால் வாழ்வில் நிம்மதியும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். முதல் பாவம், பெற்றோர்களை கைவிடுதல். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று கூறுவார்கள். பிள்ளைகளுடைய மனம் பெற்றோர்களை ஏற்காவிட்டாலும் பெற்றோர்களுடைய மனம் பிள்ளைகளை சுற்றிதான் இருக்கும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பெற்றோர்கள் என்பவர்கள் தெய்வத்திற்கு நிகராக பார்க்கப்பட வேண்டியவர்கள். இப்படியான பெற்றோர்களை எந்த ஒரு மனிதன் மதிக்காமல் உதாசீனம் படுத்துகிறானோ அவன் விமோச்சனமே இல்லாத பாவம் சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யும் பாவங்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் விமோச்சனம் என்பது கிடையாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் உங்கள் பெற்றோர்கள்தான். அதை மறந்து சுயநலமாக செயல்பட்டால் அதற்கான தண்டனையும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் 1000 பரிகாரங்கள் கூறினாலும் அதை இறைவன் ஏற்பது இல்லை. எனவே தண்டனை ஏற்க ஆயத்தமாகுங்கள். உயிரை வதைத்தல். எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் 2வது நியதி. இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரையும் மனிதன் கொல்லக்கூடாது என்பது மனிதனுக்கு வகுக்கப்பட்ட விதி. இந்த விதியை மீறி ஒரு மனிதன் இன்னொரு உயிரை கொல்லும் பொழுது அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. பிரம்மஹத்தி தோஷம் நன்றி மறந்தவர்களுக்கும், பசுவை வதைப்பவர்களுக்கும், குரு துரோகம் செய்பவர்களுக்கும், அதர்ம வழியில் நடப்பது, சொத்தை அபகரிப்பது, பெற்ற தாயை அவமானப்படுத்துவது, உணவில்லாமல் பட்டினி கிடக்க செய்தது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு இந்த தோஷம் உண்டாகிறது. இதில் பிற உயிரை கொல்லும் பாவம் செய்பவர்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் அவர்களுக்கு விமோச்சனம் என்பது கிடையாது. அந்த பிறவியில் அல்லதோ அதற்கு அடுத்த பிறவியிலோ அவர்கள் வாழ்வதை விட சாவதே மேல் என்கின்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக நிச்சயம் அமையும். அந்த அளவிற்கு வலி நிறைந்த வாழ்க்கையை தரக்கூடியது இந்த தோஷம். 3வது, வார்த்தைகளால் காயப்படுத்துதல். ஒருவர் மனம் புண்படும்படியாக பேசுதல் என்பது பாவம்தான். இதுதான் திருவள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று கூறினார். நீங்கள் தீயை கொண்டு ஒருவரை காயப்படுத்தினால் கூட அந்த காயம் சில நாட்களில் வலி போனதும் ஆறிவிடும். வார்த்தைகளால் ஒருவரை கொல்லும் பொழுது அதன் காயம் உயிரே பிரிந்தாலும் ஆறுவது இல்லை. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டு என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் பேசிய வார்த்தைகள் மீண்டும் சரி செய்ய முடியாது. பேசியது பேசியதுதான். அந்த வார்த்தைகளுக்கு காற்றில் அலைந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய மனதை விட்டு எப்பொழுதும் நீங்காது போய்விடும். இதனால்தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிதானமாக பேசி பழக கொள்ள வேண்டும். வாய் இருக்கிறது என்பதற்காக இஷ்டத்திற்கும் பேசினால் அந்த பாவம் பயனை நீங்கள்தான் சுமக்க வேண்டியது வரும். மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 பேரை வார்த்தைகளால் கடுமையாக நீங்கள் தாக்கினால் அதற்கு வரும் பாவங்களில் இருந்து மீள எந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது என்பது விதி.